பாஜகவுடைய தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்களே நியமிக்க வேண்டும், பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்களே தொடர வேண்டும் என தமிழகம் முழுக்க உள்ள இளைஞர்கள் தற்போது கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முகநூல் மூலமாக அவங்களுடைய வீடியோ மூலமாக அந்த கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது பாஜக தலைமைக்கு இந்த இளைஞர் பேசுகிற வீடியோவையும் கேட்டு வந்துருங்க. வீடியோ பார்ப்பது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய அந்த ஆதரவு கமெண்ட்டை மொத்தம் எத்தனை கமெண்ட் எவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தலைமைக்கு இதன் மூலியமாகவும் தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக மறக்காம ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலை #1 இதை உங்க சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை அண்ணன் மீண்டும் மாநில தலைவராக வரணும், நம்ம தேசிய தலைமை வலியுறுத்துவோம். நம்ம கட்சியோட பைலாப்படி ஒருவர் 2 முறை ஒரே பதவியில் இருக்கலாம் அப்படின்ற போது அண்ணாமலை எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எனும் அசுரனை நாம எதிர்கொள்ளணும்னா அண்ணாமலை அண்ணன் மாதிரி சூரன் நம்மளுக்கு தேவை. அதுக்காக அண்ணாமலை எனக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவி நாம வேணும் நாம கேட்போம். நம்ம கட்சியில எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, நோபடி இஸ் பிக்கர் இந்த பார்ட்டி. கட்சியை விட யாருமே பெரியவங்க இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கட்சிக்கு ஒரு ஹீரோ கிடைப்பாங்க. கர்நாடகாவில் எடியூரப்பாக்கு 3 முறை வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. நம்ம மோடி அவர்கள் 3 முறை முதலமைச்சர், நம்ம மோடி அவர்கள் 3 முறை பிரதமர்னா ஏன்னா மோடிக்கு நிகர் யாருமே இல்லைன்றதுக்காக அவருக்கு 3வது முறை ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஏன் அத்வானி அவர்கள் தேசிய தலைவரா 3 முறை இருந்திருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு நிகர் யாருமே இல்ல. அவங்கள அந்த டைம்ல வச்சிருந்தாலும் கட்சியோ ஆட்சியோ இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இங்க தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு அண்ணாமலை அண்ணன் தலைமை தான் வேணும். இன்னைக்கு ஒவ்வொரு சாமானியனும் பாஜக பத்தி பேசுறானா அதுக்கு காரணம் அண்ணாமலை அண்ணன் தான். இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் பாஜக நோக்கி வரானா அதுக்கு காரணம் அண்ணாமலை அண்ணன் தான். அப்படிப்பட்ட அண்ணாமலை அண்ணனை மாத்திர வேண்டாம், நம்ம தேசிய தலைமை வலியுறுத்துவோம். அண்ணாமலை அண்ணன் ஒருவர் மட்டுமே இருந்தால் மட்டும்தான் நாம இங்க பாஜக ஆட்சி அமைக்கின்றது என்னோட கருத்து. அண்ணாமலை அண்ணன் தொண்டரா இருந்து கட்சி பணி செய்வேன்னு சொன்னார்தான் நாமளும் அண்ணாமலை அண்ணன் வழியை பயன்பற்றி தொண்டரா இருந்து நம்ம கட்சி வேலை செய்வோம். வணக்கம். முதல் முறையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் கவனிக்க தொடங்கியது என்றால் அது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் கவனிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பாஜகவுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அண்ணாமலை அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தொண்டர்கள் மற்றும் அடிப்படை தொண்டர்கள் கட்சிக்காக அண்ணாமலை அவர்களுடைய அந்த உழைப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக அடிமட்ட தொண்டர்கள் அந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு மற்றும் அவருடைய அந்த தலைமை வேற லெவலில் இருந்தது. முக்கியமாக கட்சிக்குள்ள யங்ஸ்டர்ஸை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமை பண்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு படித்த IPS அதிகாரி, பல இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். தொடர்ந்து பாஜக தலைமை அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக அமர்த்த வேண்டும். அப்படி இல்லை வேற யாராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் கட்சி பணி செய்ய அனைத்து இளைஞர்களும் பாஜக தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கிறோம். பாஜக தலைமை என்ன செய்கிறதோ அதை அவர்கள் செய்யட்டும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக அமர்த்த வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பாஜக தலைவர் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த கமெண்ட்ஸை வச்சு நம்ம தலைமைக்கு எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.